மொத்தமே நிலக்கி பொறுப்பா எத்தனை பேர் இருக்காங்க? 128. அப்போ உனக்கு எப்படி நிலக்கி மட்டும் 140 வரலும் போவோம்? இது நேத்து கடைசியா செஞ்சுமா அந்த மாதிரியா? அதேதான். Song-sangan mau sih, no? Terus 1 per -1 tolak 2. இடத்த மாத்தணும்னாக்கா -1 மேல 1 கீழே -2 -1 பின்னால 128 16. So apa 1 per -3 -1 bracket tambah tolak bracket இது வரைக்கும் வந்துருச்சு சார். நானு 128 16 128 16. Oke, apa 1 per -3 -128 tolak 16 -128 128 பெருக்கல் 2 256 256 tambah 16. Apa 1 per -3 இதுல -128 tambah 16 144 256 கழித்தல் 16 240 இப்படி வரும். இப்ப இது டேரா பண்ணோம்னாக்கா இங்க நெகட்டிவ் இருக்கும். அப்ப நெகட்டிவ் (144 bahagi 3 48) 240 bahagi 3 80. கிடைச்சிச்சு விட. Saya dapat 80. Solved some simultaneous equations. Now, do not, and I will repeat this at the end, you cannot just use the calculator. That's unacceptable. You can't just do what I'm about to show you. நீங்க அந்த பசங்க மட்டும் பாருங்க. நீங்க அந்த வேர்ட் கேட்கலாம் பிரச்சனை இல்லை. அந்த கால்குலேட்டர் எப்படி செய்யறாங்க மட்டும் பாருங்க. அது நீங்க அந்த மாதிரி செய்ய தேவையில்லை ஆக்சுவலி. ஓகே, இதான் இங்க இருக்கு. இது மட்டும் தான் பார்க்கணும் நீங்க கால்குலேட்டர்ல பாருங்க. ஓகே, இது அவன் விட போட்டாங்க. அவன் விட செக் பண்றான் ரைட்டா இல்லையான்னு சொல்லிட்டு. ஈக்குவேஷனுக்கு 5 பண்ணணும் நீங்க. 5 சூஸ் பண்ண பிறகு 1வது நம்பர் எடுக்கணும் நீங்க. 1 சூஸ் பண்ண கையோட அதுக்கப்புறம் 2 இந்த மாதிரி வந்துடும். இப்ப அப்ப அந்த நம்பர் அப்படி தட்ட வேண்டியதுதான். 3 7 26. ஓகே, தட்டுனா விட காமிச்சிடும். அந்த செஞ்ச விட நம்மளை விட தெரிஞ்சுறாங்க. புரிஞ்சா? எழுதிடாங்க. பத்திரதா என்ன மேக்ஸ் தோலா 4y 8x தோலா 3y. இப்போ மோட் பண்ணோம் நீங்க. ஓகே, 1 மோட் தட்டுறீங்களா? மோட் தட்டுறப்ப உங்களுக்கு வந்து எங்க ஈக்குவேன் வருதுன்னு பார்க்கணும். 3வது தடவை தட்டுறப்ப ஈக்குவேன் வரும். அப்புறம் ஈக்குவேன் வந்து 1 சூஸ் பண்ணணும். ஈக்குவேன் வந்து 1 தட்டணும் நீங்க. இப்ப 1 தட்டணும்னா அன்னோன் இருக்கும், அந்த பக்கத்து வேற இருக்கும். இப்ப நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம அதை சொல்லி கொடுத்தோம். நான் ஈக்குவேன் அது ஃபேக்டர் பண்றது. இப்ப இங்க நமக்கு அன்னோன் தான் வேணும். இதுல 2 சூஸ் பண்ணணும். 2 சூஸ் பண்ணா இப்ப A1 கேட்கும். இப்ப அப்படியே கீன் பண்ண வேண்டியதான் அந்த வருஷத்துல. அப்படி A1 வந்து மேல உள்ள மொத நம்பரு 6. B1 வந்து -4.
C1 வந்து நெகட்டிவ் 12 மொதல் ஃபார்முலால ABC. அப்புறம் A2 8. அப்புறம் B2 வந்து நெகட்டிவ் 3, C2 வந்து நெகட்டிவ் 2. இப்போ இந்த மாதிரி கீன் பண்ணனா விட கிடைச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ நீங்க செஞ்ச விட ரைட்டா இல்லையா கால்குலேட்டர்ல பாத்துக்கலாம். புரிஞ்சா? ட்ரை பண்ணீங்க கால்குலேட்டர்ல பா. புரிஞ்சு. அவன் ரொம்ப ஆட்டுறான். அவன் ஆட்டுறான். உன்கிட்ட சொன்னது புரிஞ்சுன்னு இப்ப. நான் எங்க தட்டி பார்த்துருக்கேன். அவன் சொன்னது. ஓகே, நீங்க தட்டுங்க இப்ப. யார் யாருக்கு பிரச்சனை சொல்லுங்க, டக்குனு கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவோம். ஓகே, உங்க நம்பர்ஸ் வந்து இப்ப இந்த மாதிரி இருக்கும் இப்ப. சோ P tambah L sama dengan 128. சப்போஸ் இங்க ஒரு நம்பர் இல்லைன்னா இங்க 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கேயும் 1 இருக்குன்னு அர்த்தம். 1 ஓகே. அப்புறம் 2P tolak 1, அப்ப இது நெகட்டிவ் 1L sama dengan 16. So apa A1 sama dengan 1, B1 sama dengan 1, C1 sama dengan 128. A2 sama dengan 2, B2 sama dengan negatif 1, C2 sama dengan 16. தட்டுங்க, உங்களுக்கு விட வரல பாருங்க. perempuan வந்து sama dengan 40, lelaki sama dengan 48. Perempuan வந்து முதல்ல சொன்னானே. திருப்பி சொல்றேன். bilangan peserta lelaki ஆம்பளால வந்து ஏலா 16 பேர் குறைவு, lelaki வந்து 16 பேர் குறைவா இருக்காங்க. எப்ப perempuan 2 kali. perempuan bilangan perempuan 2 kali ganda, ரெண்டு மடங்கு ஆச்சுனாக்கா, இப்ப perempuan எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள 2 kali ganda பண்ணாங்கன்னா ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் வந்து lelakiயை விட 16 பேர் குறைவுன்றான். அதுதான் ஃபார்முலா இப்ப. அப்ப அதுல வந்து நம்ம பந்தோ மேத்தமேட்டிக் எழுதுறப்ப அப்ப perempuan 2 kali tolak dengan lelaki sama dengan 16. ஏன்னா நமக்கு ஒரு கணக்கு வரணும் அந்த இடத்துல. அப்ப அந்த கணக்கு அப்படிதான் வரும் ஆக்சுவலி நம்ம. அப்போ அது சூசன் பண்ணி எழுதுறப்பதான் நம்மளுக்கு கேட்டு கணக்குல முக்கியமாக பேர் கொடுத்துருவோம். Hui Ting வந்து X, Hui Kiam வந்து Y. இப்ப நம்மளுக்கு தெரியும் X-உம் Y-யும் கூட்டினா எவ்வளவு வரணும்? ஏன்னா 2 பேர் எடுத்துருக்காங்க. ஒன்னாவது ரைட்டா? இப்ப இந்த காசுல இருந்து 1/4 ஒருத்தருக்கு போகுது, 1/4 ஒருத்தருக்கு போகுது. ஆமா தானே? ஆமா. ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னாக்கா 150 வரணும். வேற இல்ல. அவ்வளவுதான். இது என்ன ஏ விடையா? இது விடுங்கிறேன் இல்ல இது இப்படி வராதியா, இது இங்க சின்ன பிரச்சனை ஆச்சு. Di bahagian antara Hui Ting dan Hui Kiam dengan keadaan 1/4 daripada bahagian Hui Ting adalah bersama. Samaன்னு சொல்றான். அப்ப 1/4 X sama dengan 1/6 Y இப்படி வரும். இதான் ஒன்னா A ஓட விட. இதான் A. இப்போ B வரப்ப 1, 1/4, 1/6 X, Y sama dengan 150 kosong. Kiri பிரகாரம் பார்த்தோம்னாக்கா J panjang lebar. இதுதான் ஃபார்முலா இப்ப. So Encik Kamal memerlukan 120 keping jubin. முதல் bilangan jubin வந்து என்ன சொன்னாங்க? J சொன்னாங்க. சரியா? அப்ப J sama dengan 120. ஓகேவா? berukuran 0.4 வந்து panjang, lebar வந்து 0.5. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் எப்பயுமே அவன் கொடுத்துருவான். memang akan bagi satu set data akan beri. முதல்ல நீங்க இதை எழுதுவீங்க, அதுக்கப்புறம் டாட்டா கொடுத்துருப்பான். இப்ப அப்படியே கன்ஃபார்ம் பண்ணுவான். இப்ப என்னன்னா இந்த சிம்போல் வந்து உங்களுக்கு புதுசா இருக்கும். இந்த சிம்போல் வந்து memang barulah. ஓகே, இந்த சிம்போல் தான் உங்களுக்கு ஆக்சுவலி பாரு. இந்த சிம்போல் இருக்குல்ல, இதுதான் பார்க்கணும். இப்ப இந்த சிம்போல் வச்சு கணக்கு செய்ய முடியாது. அப்ப இந்த சிம்போல் வச்சு கணக்கு செய்யறப்ப சிம்போல் வந்து நம்ம மாத்தணும். எதுக்கு மாத்தணும்? சமடு கணக்கு மாத்தணும். J sama dengan 1 பக்கத்துல K வந்துடும். PL இந்த மாதிரி வந்துடும். ஏன் K வந்துச்சுன்னா சிம்போல் மாறினால. சிம்போல் வந்து சப்போஸ் வந்து இங்க நம்ம இந்த சமடுகன் மாத்திட்டோம். இப்ப புதுசா ஒரு ஆள் வந்திருக்காங்க. யார் வந்திருக்கா? K வந்திருக்காங்க. K ஓடல என்னன்னு தெரியாது. சோ அப்ப J 120 sama dengan K per
0.4 darab 0.5. Dah. மீட்டர் மேலையும் கப்பையும் மீட்டர். ஓகே, எல்லா மீட்டர்ல தான் இருக்கு. ரைட். ஓகே, அப்ப இது மாதிரி செஞ்சோம்னாக்கா 120 sama dengan K per 0.4 darab 0.5 0.2. Right. Apa 120 darab 0.2 sama dengan K. ஏன்னா கீழே பாகி மேல வந்து darab. எனக்கு வந்து 24 கிடைக்குது. அப்ப 24 sama dengan K. இப்ப எனக்கு ஃபார்முலா வந்துருச்சு. என்ன ஃபார்முலானா J sama dengan 24 per sama dengan பாருங்க PL. இதுதான் பேசிக் ஃபார்முலா. sudah dapat ஃபார்முலா. அந்த per மாலார்னு ஒன்னு இருக்கும் K. அதுதான் வந்து இத கைட் பண்றது. சோ நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இத கேள்வி கேட்பானுங்க. இப்ப hitungan bilangan Jubin diperlukan panjang ialah 0.2, lebar ialah 0.3. மொதல் வந்து 0.4 0.5க்கு 120 கல்லு வந்துச்சு. ரைட்டா? இப்போ வந்து மாத்திட்டான். இப்போ வந்து panjang lebar வந்து tukar. panjang 0.2, lebar 0.3. அப்ப இந்த ஃபார்முலா அப்படியே போட வேண்டியதுதான். 24 0.2 darab 0.3. அப்ப 24 per 0.2 darab 0.3. அப்ப எனக்கு 400. அப்ப bilangan Jubin sama dengan 400. A ஓட கேள்வி. Done, settle. இந்த ஃபார்முலா வந்துச்சுன்னா அப்படியே கந்தி பண்ண வேண்டியதுதான். ஓகே, அடுத்து B என்ன கேக்குறாங்க? Jika luas Jubin bertambah, apakah perubahan yang akan berlaku pada bilangan Jubin yang diperlukan? Luas Jubinna ஒரு கல்லு வந்து பெருசாகுது. Remember, bilangan batu வந்து பெருசாகுது. ரெண்டாவது முதல்ல சொல்லியாச்சு சொங்சாங் வரப்ப ஒன்னு ஏறிச்சுன்னா ஒன்னு கண்டிப்பா இறங்கும். ரைட்? இப்ப சொங்சாங் ஒன்னு ஏறிச்சுன்னா ஒன்னு இறங்கும். இங்க bilangan Jubin, அந்த luas Jubin வந்து பெருசாகுது. அப்ப bilangan Jubin பெருசாச்சுனாக்கா luas Jubin பெருசாச்சுனாக்கா bilangan Jubin akan berkurangan. இவ்வளவுதான் ஆன்சர். ரெண்டாவது கேள்வி செய்யறேன். கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. நாம I'll give another example. அது 2-3 கேள்வி செஞ்சு உங்களுக்கு புரிஞ்ச இதேதான் திரும்பி வருது. அப்படி ஆயிரும் ஆக்சுவலி. ஓகே, ரெண்டாவது கேள்வி பாருங்க. Purata bilangan panggilan telefon harian C. Okey. Di antara dua buah bandar berubah secara langsung வருது. Secara langsung dengan populasi kedua-dua bandar. Apa 1/P1 C 1/P2. Rendu bandar lah, tani-tani bandar. Dan secara songsang dengan kuasa 2. Ini mana kamu cakap? Salah banget. Jadi langsung தான் போட்டிருக்கேன். C berubah secara langsung dengan P1. Langsungனா மேல எழுதுவோம். Dan secara songsang dengan jarak. Di antara dua bandar tersebut, jarak di antara bandar A dan bandar B ialah 210. Purata bilangan panggilan telefon harian dua bandar itu ialah ngeram dan A lebih masing-masing ialah populasi எங்க இருந்துச்சு? ஓகே, ரைட். ஓகே, சோ இப்ப Purata bilangan panggilan telefon harian 22. Purata panggilan வந்து என்ன கொடுத்திருக்கான்? இப்ப Purata panggilan C வந்து ialah 15750 sama dengan K வந்துரும். ஓகே, populasi bandar A வந்து 10500. ஜாரா வந்து 210 மாதிரி கொடுத்துட்டாங்க. இங்க வரப்ப அதேதான் கேள்வி. ஏன்னா ரெண்டு கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி. இது வந்து பாப்புலாசி வந்து 220,500 per 210. ரெண்டு கேவும் செய்யணும் இப்ப நம்ம. இப்ப சோ இது மேல போனுச்சுன்னா டாராப், இது மேல போனுச்சுன்னா டாராப். இந்த கேள்வி கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கிற மாதிரி உங்களுக்கு நம்ம முடிச்சிடுறேன். அப்புறம் திருப்பி நான் வேற கேள்வி செய்யறப்ப மேபி உங்களுக்கு ஒன்றும் பெட்டரா இருக்கும்ல. பஹாகி dengan 105000.
Okey, இதோட K sama dengan 63/2. 15750 darab 210 bahagi dengan 220 500 sama dengan 15. Apa formula வந்து C sama dengan 63 P 2J ingat. இதோட formula வந்து C sama dengan 15P2 இது P1 per J. Idah rendu formula கிடைச்சு நமக்கு. ஒண்ணாவதா ஓகேவா? ஓகே, jika jarak bandar P dan bandar Q, jarak di antara bandar P dengan bandar Q, jika populasi masing-masing ialah 83. Populasi வந்து இதான் populasiல, populasi வந்து 83,000. ஒன்னு வந்து 63, populasi வந்து 83,400 dan penduduk dan purata panggilan telefon 2J. Purata panggilan telefon இங்க வந்து 19151. இங்கேயும் 19151 sama dengan 15. Populasi வந்து இங்க 62,000 per jarak. இப்ப jarak கண்டுபிடிக்க சொல்றாங்க நம்மள. So அப்ப jarak sama dengan 63 83400 per 2 darab dengan 19151. இங்க வந்தனாக்கா jarak sama dengan 15 darab 62000 per 19151. Dia orang actually 63 darab 83,400 2 darab 19151. Hingga வந்து lebih kurang 137.18 hingga 15 darab 62000 per 19151 hingga 48.56. இப்படி வரும்ல ரெண்டு ஆன்சர். ஓகே, இது கொஞ்சம் ஹோல்ட் பண்றேன் நான் உங்களுக்கு. ஏன்னா இப்ப நீங்க இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க. நான் வரேன். ஓகே, இங்க இருக்கு. ஓகே, ஃபாலோ பண்றீங்களா இல்லையா? இருக்கும் சார். ஆனா ஓடுது சார். சரி, ஓகே. இந்த ஒன்றாவது கேள்வி பாருங்க. S berubah secara langsung dengan T dan U ன்னு போட்டிருக்காங்க தானே? ஆமா சார். அப்ப S இந்த சிம்பிள் பாய்ச்சி langsungனா மேலே எழுதிருவீங்க. இதான் ஆன்சர். B. V berubah secara langsung dengan W kuasa 2 X. C. A berubah secara langsung dengan kuasa 3B. Kuasa 3B. Okey? Dan punca kuasa 2C. Punca kuasa 2C. Langsunglah D பார்த்தீங்கன்னாக்கா luas permukaan melengkung L. L sebuah silinder berubah secara langsung dengan jari tapak dan tinggi. இதுதான் langsung. langsungனா நேரா எழுதிரும். ஏன்னா ஒன்றும் சம்சம் படிக்கல. இதுதான் எழுதுவோம் நம்ம. இப்படிதான் எழுதுவோம் அதை நம்ம. பலி ஃபார்ம் எப்படி எழுதுறோம் சொல்லிட்டு எழுதுறதுல கன்ஃபியூஸ் ஆகுதா ஏதாச்சும்? இல்ல சார். சி எப்படி? சி வந்து A berubah secara langsung. ஏன்னா நீங்க அங்க சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணணும்ல. A berubah secara langsung dengan kuasa 3B. Okey, அப்புறம் punca kuasa 2C. Kuasa 3 punca kuasa betul எழுதுவோம். புரிஞ்சா? ஓகே சார். சார் சொல்லுங்க. இப்ப அவங்க போட்டிருக்காங்கல்ல A berubah secara songsang போட்டாங்கன்னா எப்படி சார்? ஓகே, சொங்சாங் போட்டாங்கன்னா கீழே இருக்குங்க. சொங்சாங்னா வந்து அப்சைட் டவுனா மாறும், மேலே கீழே வரும். ரைட்டா? இப்ப இந்த கேள்வி பாருங்க. Y berubah secara songsang dengan X னா Y 1 per X.
அது நேரா போட்டலாம். இப்ப சத்து மேல வந்து அது கீழே வந்துடும். புரியுதுங்களா? ஓகே சார். சம்டைம்ஸ் வந்து ஒண்ணு மேல ஒண்ணு கீழே வரும். நான் பாக்குறேன் எங்க கபுவான இருக்குன்னு. ஆனா இப்போ உள்ள வந்து memang tak ada இங்க பாருங்க, இந்த F பாருங்க, B F berubah secara langsung dengan G dan H kuasa 3. G dan H kuasa 3 dan secara songsang dengan punca kuasa T. இப்ப இதெல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. 3 இருக்கு உள்ள. புரியுதா? கேட்போம். ஸோ ஒரே கீழே 2 வரலாம், லங்ஸோங் வரலாம், சொங்சாங் சேர்ந்து வரலாம். ஆக்சுவலி அப்படி வரப்ப நம்ம ஒண்ணு போட மாட்டோம். மேலேக்கும் கீழேயும் நம்ம தான் ஃபில் அப் பண்ண இருக்கு, ஃபில் அப் பண்ணிடும். மேலே ஃபில் அப் பண்ண ஒண்ணுமே இல்லைன்னா தான் சத்துன்னு எழுதுவோம். புரியுதா? ஓகே, சரி. இப்ப கேள்வி பார்ப்போம். நான் இப்ப பின்னால் திருப்பி போறேன். சரி, இதுதான் இது உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். ஆக்சுவலி எங்க விட்ட முத ஓகேங்க. இப்ப ரெண்டாவது கேள்வி பாருங்க, இம்பார்ட்டன்ட். P berubah secara langsung. P berubah secara langsung dengan Q kuasa 3 R kuasa 1/3. இதுதான் அவங்க கொடுத்துட்டான். Dia telah beri yang inilah, sudah memberikan yang ini. கொடுத்துட்ட பிறகு ஓகே, இப்ப நம்ம கொடுத்துட்டாங்களா. இப்ப நமக்கு ஃபார்முலா என்ன வருது? இப்ப P secara Q kuasa 3 R 1/3. இப்ப இந்த கேள்வி நான் சால்வ் பண்ணணும்னாக்கா நான் இப்படி சால்வ் பண்ண முடியாது. இந்த சிம்போல் வச்சு நான் சால்வ் பண்ண முடியாது. அப்பா சமடு கணக்கு மாத்தணும். சமடு கணக்கு மாத்தணும்னா எனக்கு வந்து என்ன ஆகும்னாக்கா, நான் வந்து ஒரு வேரியபிள் உள்ள கொண்டு வரணும். அதுதான் வந்து K. அதாவது K. ஏன் அது வருதுன்னா பிகாஸ் ஆஃப் த சமடுங்க. மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்தவொடனே அவன் வந்து கண்டிப்பா நீலாய் கொடுத்துருப்பான். இதுல பாருங்க, P sama dengan 5.184 1.2 R sama dengan 216. அப்ப கண்டி பண்ணுங்க. அப்படி P வந்து 5.184 sama dengan K, Q வந்து 1.2 kuasa 3, R வந்து 216 1/3. இப்ப சால்வ் பண்ணுங்க. 5.184 sama dengan K 1.2 kuasa 3. 1.2 kuasa 3 விட வந்து 1.728. அதே மாதிரி 216 பார்த்தாக்கா என்ன வருது? ஓகே, darab dengan 1.728 tadnaka எனக்கு வந்து ஓகே. So 5.84 bahagi dengan 10.368 sama dengan K. Oke, எனக்கு 1/2. இப்போ 1/2 sama dengan K. இதான் ஆன்சர். இப்போ ஆக்சுவலி இப்போ நம்ம எழுதுறப்ப P sama dengan 1/2 Q kuasa 3 R 1/3. இதான் விட. இப்படிதான் நம்ம எழுதுவோம் இதை. புரிஞ்சா சார்? அப்படியே 1 நிமிஷம் வச்சிருங்க சார், நான் காப்பி பண்ணிக்கிறேன். கேன் புரியுதா பாருங்க, நான் செஞ்சது புரியுதா பாருங்க. ஆக்சுவலி இதோட நான் வந்து 6வது செய்றேன் பாருங்க. 6வது கேள்வி. Jadual di bawah menunjukkan 3 kuantiti P berubah secara langsung dengan kuasa 3Q dan R. ஓகேங்களா? இப்ப இது மாதிரி கொடுத்துட்டான். இப்ப இதை வச்சு நம்ம செய்யணும். இப்ப P sama dengan K, Q kuasa 3 R. இந்த ஜெடுவல்ல ஒரு லேயருக்கு வந்து நம்பர் எல்லாம் கொடுத்துடுவோம் பாருங்க இந்த இடத்துல. அப்ப 86.4 sama dengan K, Q வந்து 1.2 kuasa 3, R வந்து 10.
Apa 86.4 sama dengan K 1.2 kuasa 3. 1.728. 10. Apa yang darab yang maksudnya bahagi. 86.4 bahagi dengan 17.28 sama dengan K. 86.4 bahagi dengan answer 5 வருது. அப்ப 5 sama dengan K. அப்ப என்னோட ஃபார்முலா வந்து என்ன வருது இப்ப P sama dengan 5 Q kuasa 3 R. இதுதான் என்னோட ஃபார்முலா கிடைச்சிச்சு. இப்ப எனக்கு அங்க K ஓட வேல்யூ கிடைச்ச பிறகு நான் இப்ப கன்டினியூ பண்ண இது வரப்ப P வந்து X 5 Q வந்து 2 kuasa 3 R வந்து 0.4. அப்படி கன்டினியூ பண்ண வேண்டியதுதான் இப்ப. அப்ப X sama dengan 5 darab 2 kuasa 3 darab dengan X வந்து 16. அதே மாதிரி தான் Y. P வந்து 1.215 sama dengan 5. Q வந்து கொடுக்கல. Q வந்து இப்ப make it Y lah kuasa 3. R வந்து 9. அப்ப என்ன ஆகுது இப்ப 1.215 bahagi sama dengan Y kuasa 3. Apa? 1.215 bahagi dengan 45 tadnaka எனக்கு வந்து 27/1000 sama dengan Y kuasa 3. Kuasa வந்து இங்க வந்துச்சுன்னா punca kuasa மாறும். Punca kuasa 3 sama dengan Y. அப்ப shift punca kuasa 3 answer தட்டினா எனக்கு விட வந்து 3/10 sama dengan Y ataupun 0.3 sama dengan Y. இவ்வளவுதான் ஆன்சர். சோ இதுதான் பேசிக்கா வந்து langsungக்கு வாசிக்கிறது நம்ம. புரியுதா langsung எப்படி செய்யறேன்னு? ஸோ கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ண கொஞ்சம் காமிங்க நீங்க எப்படி செஞ்சிருக்கீங்க. இது B கேள்வில Y கண்டுபிடிச்சது X Y கண்டுபிடிச்சதுல the X and Y ஃபார்முலா கிடைச்ச பிறகு செஞ்சது. இது எப்படி சார் ஸ்கொயர் ரூட் கிடைச்சு உங்களுக்கு இல்ல? ஸ்கொயர் ரூட்டா கியூப் ரூட்டா cos தீகவா? ஆமா சார். இங்க கேக்குறீங்களா? ஆமா சார். ஏன்னா இங்க cos தீக நம்ம இங்க சமன்டங்கன் தாண்டி போறப்ப அது சொங்சங்கா மாறறப்ப cos வந்து புஞ்சு cos மாறிடுமே. கியூப் ரூட்டா மாறிடும். cos தீக கண்ணு புஞ்சு cos தீக. ஏன்னா அங்க இருந்து இங்க வருதுல தம்பா தோலா மாறும், தோலா வந்து தம்பாவா மாறும், டாரா பாகியா மாறும். அந்த மாதிரி வந்து cos வந்து புஞ்சு cos மாறிடும். புரியுதா? சார் இதோட கேள்விலாம் எப்படி சார் கேட்பாங்க? ஓகே இப்ப இது வந்து புரிஞ்சோம் லைட்டா? புரியுது சார். பிராக்டிஸ் பண்ணா வரும் நினைக்கிறேன். சரி ரொம்ப இது டைரக்டா langsung சொங்சாங்கன்றப்ப மாத்தி பண்ண வேண்டியதுதான். பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேள்வி பாருங்க 10வது கேள்வி. arus elektrik I model variable berubah secara langsung dengan kuasa P dan secara songsang dengan voltage. இதான் பேசிக் அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன். I berubah secara langsung dengan P, songsang dengan V. புரிஞ்சா? இதெல்லாம் புரிஞ்சா? ஓகே சார். ஓகே அப்ப இது ஃபார்முலா மாத்தனாக்கா I sama dengan Kp per V. இது வந்து Kன்றது ஒரு புமாலார். we need to find the value ல. அது K போடலாம் என்ன வேணா போடலாம். பட் நான் நார்மலா புக்ல எல்லாமே K தான் படிச்சிருப்பாங்களா. இப்போ நானும் K யூஸ் பண்ணிக்கிறேன். சோ கண்டிப்பா வந்து அவன் ஒரு செட் நம்பர் நமக்கு கொடுத்திருப்பான். ஓகே பாருங்க bagi diberi bahawa pengiring rambut kuasa வந்து என்ன பண்றாங்க? kuasa வந்து P. Right? P sama dengan 550. Voltage வந்து 240. arus elektrik வந்து arus வந்து முதல்ல கொடுத்தாங்க. arus வந்து sama dengan இங்க arus இது voltage இது volt arus வந்து I வந்து sama dengan 2.2. இதுதான் நமக்கு கொடுத்தது. இப்போ இந்த ஒரு செட் நமக்கு கொடுத்ததுனால இந்த செட்டை கண்டினியூ பண்ணுவோம்ல நம்ம. இப்போ I வந்து 2.2 ஈக்குவல் 550 over 240.
அப்ப 2.2 times 240 divide by 550 equivalent to k. அப்ப முதல்ல நம்ம k கண்டுபிடிக்கணும். 2.2 times 240 divide by 550. இப்ப ஆன்சர் வந்து எனக்கு வந்து k சமடுங்க கோசம் 0.96. அப்ப எனக்கு பிரசமன் கிடைச்சிருச்சு. என்ன பிரசமன்னா I சமடுங்க கோசம் 0.96 p per v. எனக்கு ஃபார்முலா கிடைச்சிருச்சு. இப்ப கேள்வி கேட்பாங்க, hitungan arus elektrik yang digunakan oleh kipas dengan kuasa 75. Kuasa வந்து p. Kuasa வந்து sama dengan ialah p lah. So p sama dengan 75 dan v sama dengan 240. இப்போ உங்களுக்கு வந்து I என்னன்னு வேணும். Right? arus கேக்குறாங்கல. So அப்ப I sama dengan 0.96 75 over v வந்து 240. இப்போ கண்டுபிடிக்க வேண்டியதுதான். 0.96 times 75 over 240. அப்ப இதோட arus வந்து 0.3. அப்ப I சமடங்க 0.3. இதுதான் இதோட கிளாசிக் கொஸ்டின். இப்ப இதுல வந்து ஆருஸ்ல வந்து சொங்சாங் லங்சோங் சொல்லிட்டான். சில கேள்வி வந்து சொல்ல மாட்டாங்க. அப்ப சொன்னால 2 வேல்யூ மேல ஏறினுச்சுன்னா லங்சோங், 1 ஏறி 1 இறங்குனுச்சுன்னா சொங்சாங். புரியுதுங்களா? புரியுது. கேள்வி எவ்வளவுதான் இருக்கும். அந்த சொங்சாங் லங்சோங், லங்சோங்னா மேல இருக்கும், சொங்சாங்னா கீழே இருக்கும். சிம்போல் பாய்ப்போம். அந்த சிம்போல் வந்து சமடுங்க நம்ம மாத்திரப்ப நம்மளுக்கு கே வந்துடும். ஸோ முதல் வேலை கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னாக்கா ஃபார்முலா வந்துடும் நம்மளுக்கு. ஃபார்முலா வந்த பிறகு கிட்ட கட்டி அப்ப கிட்ட பண்ணிடலாம். ஐடியா ஜாப் பண்ணி வந்துடும். இப்ப புரியுதா? தமிழ் இருக்கியா? புரியுதா? இருக்கேன் சார். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? இல்ல சார். புரியுதியா? சரி, நான் tiga plus செய்யறேன் பாருங்க. Kelajuan S. அவன் கொடுத்த நம்பர் அப்படியே எழுதுங்க. S. Basikal berubah secara langsung. Langsungனா மேல வரணும். Putaran pedal per minit. Dan bilangan gigi gear depan D. அதெல்லாம் langsungல தான் இருக்கு. Dan secara songsang dengan bilangan gigi. langsungனா மேல போட்டேன், சொங்சாங்னா கீழே போட்டேன். புரிஞ்சது வரலாம்? அவன் கொடுத்த S P D B அவன் கொடுத்ததான் நான் பாய்ச்சேன். இப்ப இது அப்படியே லங்சோங்னா மேல, சொங்சாங்னா கீழே எழுதிடுவோம். அப்ப லங்சோங்ல வந்து மேல கொடுக்க வெறும் சொங்சாங் மட்டும் கொடுத்தானா மேல 1 போட்டுக்கணும். லெட்ஸ் சே அவன் லங்சோங் எதுவுமே கொடுக்கல, வெறும் சொங்சாங் மட்டும் தான் கொடுத்திருந்தானா letak 1 di atas lah. அப்ப இதை வந்து நான் ஃபார்முலரா மாத்துறேனாக்கா K P D B. ஏனாக்கா நான் வந்து சமடுங்கனா மாத்திட்டேன். Saya telah tukar formula ni kepada samadengan. இப்ப கண்டிப்பா ஒரு செட் வேல்யூ கொடுத்திருப்பான். Shantini menunggang basikal dengan kelajuan speed lah. Laju S sama dengan 26.4 per jam. 5 per apa putaran P வந்து 75. Dan bilangan gigi depan வந்து sama dengan 40. Bilangan gigi belakang வந்து 20. இதெல்லாம் கொடுத்துட்டான். இப்ப இதை வச்சு நம்ம கண்டினியூ பண்ணி மொதல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். அப்ப 26.4 sama dengan K putaran 20. இப்ப கீழே உள்ளது மேல பர்சன்ட் டாராப் பண்ணுவோம். 26.4 darab dengan 20 bahagi dengan 7 darab இங்க இது அப்படியே செய்ய வேண்டியதுதான். செஞ்சோம்னாக்கா 26.4 darab 20 per 75 darab 40. அப்ப எனக்கு விட வந்து lebih kurang வந்து 0.176. K sama dengan 0.176 வருது இப்ப. அப்ப ஃபார்முலா வந்து S sama dengan 0.176 P D per B. இதான் ஃபார்முலா. ஃபார்முலா கிடைச்சிச்சு எனக்கு இப்ப. இப்ப கேள்வி கேட்டிருப்பான். Huraikan perubahan laju basikal Shantini jika peningkatan
putaran pedal மத்ததெல்லாம் சேமா தான் இருக்கு. maksudnya அவங்களோட ஸ்பீட் சேமா தான் இருக்கு, மாறலன்றாங்க. putaran pedal basikal kepada 90 unit. இப்போ வந்து putaran வந்து மாத்திருச்சு. ஓகேங்களா? 90 basikal சேம்ன்றப்ப மத்ததெல்லாம் மத்ததெல்லாம் சேமா இருக்கும். இப்போ வந்து putaran மட்டும் தான் மாறி இருக்கு. மீன்ஸ் அவங்க இன்னும் வேகமா மதிக்கிறாங்க. மத்ததெல்லாம் சேம். ரைட். இப்ப இது மாதிரி வர்றப்ப ஸ்பீட் வந்து மாறும். 0.176 bahagi dengan 20. So இப்ப jawapan என்ன கிடைக்குது எனக்கு 31. இதோட ஆன்சர் வந்து 31.68. முதல்ல ஸ்பீட் எவ்வளவு 26. So இப்ப putaran நிறைய வர்றனால dia punya kelajuan sudah meningkat. Memanglah நீ சைக்கிள் வேகமா மிதிச்சினாக்கா சைக்கிள் வேகமா தானே போவோம். maka kelajuan meningkat kepada 31.68. Alah answer actually. So huraikan perubahan laju. So perubahan laju ialah meningkat daripada 26.4 meningkat kepada 31.68. இப்ப நீங்க யோசிக்கணும்னா ஏன் மத்த நிலையெல்லாம் என்ன ஒரே சைக்கிள்ன்றப்ப கேப் ரைட், அது மாற போறது அவங்க எவ்வளவு வேகமா பிடிக்கிறாங்க, வேகமா போச்சா வேகமா போவாங்க, மெதுவா போவாங்க. So you'll get the answer ready.